ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்ச்சியாக வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. இந்த தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்வதற்காக பலரும் உறக்கம் கலைத்து விழித்திருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒரு பின்னணியில் தான் தற்போது அயல் நாடான இந்தியாவில் ஒரு முக்கிய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டம் பஹல்காமில் உள்ள சுற்றுலா தளத்தில் கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் என அடையாளப்படுத்தப்படுபவர்கள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இந்த உயிரிழப்புகளின் பின்னணியில் தான் இந்த தாக்குதலை இந்தியா தொடுத்திருக்கிறது. குறிப்பாக இந்த காஷ்மீரில் உள்ள பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பாக இந்தியா அடையாளப்படுத்தி இருக்கிறது. இது பாகிஸ்தானை தளமாக கொண்ட அமைப்பாக காணப்படுகிறது. அதன் கிளை அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரெண்ட் பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருந்தது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு போர் பதட்டம் ஏற்பட்டிருந்தது. இந்த தாக்குதலுக்கான பதிலடியை கொடுக்கும் பல்வேறு உயர்மட்ட சந்திப்புகளை நரேந்திர மோடி மேற்கொண்டிருந்த பின்னணியில் இந்த பதட்டம் உருவாகி இருந்தது. ஆனாலும் கூட இந்த தாக்குதல்களுக்கு முன்னர் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தனர். அதே போன்று பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் செய்யப்பட்ட சிந்து நதி நீர் பகிர்வு தொடர்பான ஒப்பந்தம் மீளெடுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்த்தோமேயானால் பாகிஸ்தானுக்கு செல்லும் ஜினாப் நதி நீரையும் இந்தியா தடுத்து நிறுத்தும் முடிவையும் எடுத்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஏவுகணை பரிசோதனை ஒன்றை மேற்கொண்டிருந்தது. இந்த ஏவுகணை பரிசோதனைக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்த ஏவுகணை பரிசோதனையின் தொடர்ச்சியாக இந்தியாவும் கடலில் ஒரு வெடிகுண்டு பரிசோதனையை மேற்கொண்டிருந்தது. இது கடல் பகுதிகளில் உள்ள முக்கிய போர்க்கப்பல்கள் மற்றும் ஏனைய போர் தளவாடங்களை இலக்கை வைத்து அழிக்கும் வல்லமை கொண்டதாக இந்த வெடிகுண்டு பரிசோதனையை இந்தியா மேற்கொண்டிருந்த பின்னணியில் தான் இன்று பாகிஸ்தானில் உள்ள 9 நிலைகள் மீது பயங்கரவாத நிலைகள் மீது தாம் தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக இந்திய இராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலை இந்தியா மேற்கொண்டிருப்பதை பாகிஸ்தான் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் பாகிஸ்தான் கூறும் விடயம் என்னவென்றால் 3 இடங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் கூறியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கான பதிலடியை உரிய நேரத்தில் இஸ்லாமாபாத் வழங்கும் என்ற செய்தியையும் பாகிஸ்தான் இராணுவம் கூறியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு முன்னதாக இந்தியா முழுவதும் நாடளாவிய ரீதியில் இந்த போர் ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த போர் ஒத்திகைகள் மேற்கொள்ளப்படும் போதே ஒரு தாக்குதலை இந்தியா தொடுக்க இருப்பதான ஒரு ஊகங்கள் வெளியிடப்பட ஆரம்பித்திருந்த பின்னணியில் தான் இன்றைய தினம் இந்த தாக்குதலை இந்தியா தொடுத்திருக்கிறது பாகிஸ்தான் மீது. இது ஒரு இந்த தாக்குதலுக்கான வலுவான பதிலடியை கொடுக்கும் உரிமை தமது நாட்டுக்கு இருப்பதாக பாகிஸ்தானின் பிரதமர் ஷெஃபாஸ் ஷெரீப் கூறியிருக்கிறார். இதனால் பாகிஸ்தானும் பதில் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் 2 நாடுகளுக்கும் இடையில் ஒரு போர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதான ஒரு ஐயங்கள் எழுந்திருக்கிறது. இதன் பின்னணியில் இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து இந்திய இராணுவம் தனது எக்ஸ் தளத்தில் இவ்வாறான ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறது. நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பதாக, அதாவது காஷ்மீரில் ஆயுததாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த சுற்றுலா பயணிகளை கொலை செய்த சம்பவத்துக்கு நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவின் மத்தியிலாளும் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு இந்த தாக்குதலுக்கான பதிலடியை கொடுக்க வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் எதிர்கட்சிகள் பல ஒரு பாதுகாப்பு குறைபாடு காணப்படும் ஒரு பாதுகாப்பை சரிவர செய்ய முடியாத அரசாக நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இருப்பதான விமர்சனங்களை முன்வைத்திருந்த பின்னணியில் அவர்களுக்கு ஒரு பதிலடியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் நரேந்திர மோடிக்கு இருந்தது. அந்த அழுத்தத்தினை தொடர்ந்துதான் பல்வேறு கட்ட உயர்மட்ட சந்திப்புகளை தொடர்ந்து இன்றைய தினம் இந்த ஏவுகணை தாக்குதல்களை இந்தியா மேற்கொண்டிருந்தது. இந்த 2 நாடுகளும் அணுவல்லமை கொண்ட நாடுகளாக காணப்படுகிறது. அவ்வாறு இருக்கையில் 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒரு முழுமையான போர் மூலம் பட்சத்தில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுமா என்ற ஐயம் 2 நாட்டு மக்கள் மத்தியில் மாத்திரமல்ல உலக நாடுகளில் வாழும் பலர் மத்தியிலும் தற்போது எழுந்திருக்கிறது. தற்போது பாகிஸ்தானின் பிரதமர் கூட தேசிய பாதுகாப்பு குழுவை கூட்டியிருப்பதான செய்தி பிந்தி கிடைத்த செய்தியாக காணப்படுகிறது. இந்தியாவின் இந்த தாக்குதலை
எவ்வாறு எதிர்கொண்டு பதிலளிப்பது என்பது தொடர்பில் இந்த சந்திப்பில் அவர் கலந்துரையாடலாம் என்ற தகவல்களை அந்த நாட்டின் ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றன. இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில், அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் இந்த மோதல் நிலைமை தீவிரம் அடைவது குறித்து அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூட தனது கரிசனையை வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடானது என்ற ஒரு விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது மக்கள் விரும்பும் விடயமல்ல என்ற ஒரு விடயத்தையும் தனது சமூக வலைதள பதிவில் அவர் பதிவிட்டிருக்கிறார். இந்த முரண்பாடான நிலைமை விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அவர் தனது பதிவில் நம்பிக்கையை தெரிவித்திருக்கின்ற பின்னணியில் தான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக இந்தியா மற்றும் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறது. தமது நிர்வாகத்தின் கீழுள்ள காஷ்மீர் பகுதியில் இந்தியா பாகிஸ்தான் துப்பாக்கி சூடை நடத்தியதாக ஒரு தகவலையும் இந்திய இராணுவம் வெளியிட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு பின்னணிகள் தான் இந்த இருதரப்பு பதட்டங்கள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. கட்டாயம் இந்தியாவின் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் கட்டாயம் பதிலடி வழங்குவோம் என்ற கருத்தை பாகிஸ்தான் பிரதமர் முன்வைத்திருக்கும் பின்னணிகள் தான் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு முழுமையான போர் மூழுமோ என்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் தொடர்பான செய்திகளை ஐபிசி தமிழினூடாக எதிர்பாருங்கள். அதே போன்று இவ்வாறு இடம்பெறும் முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் சம்பவங்கள் தொடர்பான தகவல்களையும் உடனுக்குடன் கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக யாழ்ப்பாண கலையகத்திலிருந்து சிவசிதம்பரம் கிருபா.